வணக்கம். பாண்டவர்களின் மீள் வருகை ஹஸ்தினாபுரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இன்று அத்தியாயம் 10 ஒரு சாம்ராஜ்யம் எப்படி இரண்டாக பிரிந்தது என்பதையும் பொறாமை என்னும் விஷம் எப்படி விருட்சமாக வளர்ந்தது என்பதையும் பார்க்கப் போகிறோம். அத்தியாயம் 10 கௌரவர்களின் பொறாமை, அழிவின் தொடக்கம். பாண்டவர்கள் உயிருடன் திரும்பியது கௌரவர்களுக்கு ஒரு பேரிடியாக இருந்தது. குறிப்பாக அர்ஜுனன் திரௌபதியை மணந்தது துரியோதனனின் வஞ்சத்தை இன்னும் அதிகமாக்கியது. அரண்மனைக்குள் பகைமை புகைந்து கொண்டிருந்தது. உள்நாட்டுப் போரை தவிர்க்க நாட்டை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று பீஷ்மரும் விதுரரும் வலியுறுத்தினர். வேண்டா வெறுப்பாக திருதராஷ்டிரன் அதற்குச் சம்மதித்தார். ஆனால் பாண்டவர்களுக்கு எது கிடைத்தது? பாண்டவர்களுக்கு வழங்கப்பட்டது காண்டவ பிரஸ்தம் என்னும் பாழ்நிலம். அங்கு விவசாயமோ செழிப்போ இல்லை. அது வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாகவே கருதப்பட்டது. இது கௌரவர்களின் ஒரு பெரிய சதி. ஆனால் பாண்டவர்கள் மனம் தளரவில்லை. தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும் என்று அவர்கள் நம்பினர். அந்த பாழ்நிலத்தை ஒரு சொர்க்கமாக மாற்ற அவர்கள் சபதம் ஏற்றனர். பாண்டவர்களின் திறமைக்கு இது ஒரு பெரும் சவால். அதிகாரத்தை பறிப்பதில் துரியோதனன் குறியாக இருந்தான். ஆனால் ஒரு ராஜ்யத்தை படைப்பதில் பாண்டவர்கள் கவனம் செலுத்தினர். இதுவே அவர்களுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாடு. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இணைந்து காண்டவ வனத்தை எரித்து சுத்தப்படுத்தினர். அக்னி தேவனின் அருளுடன் அந்த நிலம் ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாரானது. அர்ஜுனனால் காப்பாற்றப்பட்ட மயன் என்னும் சிற்பி பாண்டவர்களுக்கு ஒரு உன்னதமான நகரத்தை நிர்மாணித்துக் கொடுத்தார். அதுதான் இந்திரபிரஸ்தம். சில ஆண்டுகளிலேயே அந்த பாழ்நிலம் தேவேந்திரனின் உலகத்தைப் போல ஜொலித்தது. இந்திரபிரஸ்தத்தின் புகழ் பாரதம் முழுவதும் பரவியது. மக்கள் அங்கு குடியேறத் தொடங்கினர். அந்த மாளிகையின் சிறப்பம்சமே மையசபை. அங்கு நிலம் நீராகவும் நீர் நிலமாகவும் காட்சியளிக்கும். அந்த மாயையால்தான் பின்னாளில் ஒரு பெரும் அவமானம் நிகழப்போகிறது. இந்தியா. பாண்டவர்களின் வளர்ச்சி துரியோதனனின் உறக்கத்தை பறித்தது. அவன் ஹஸ்தினாபுரத்தின் அரியணையில் அமர்ந்திருந்தாலும் அவனது கண்கள் எப்போதும் இந்திரபிரஸ்தத்தின் மீதே இருந்தன. தருமரின் ராஜசூய யாகத்திற்காக கௌரவர்கள் இந்திரபிரஸ்தத்திற்கு அழைக்கப்பட்டனர். அந்த நகரின் பிரம்மாண்டத்தை நேரில் கண்ட துரியோதனன் பொறாமையில் வெந்து துடித்தான். மாளிகைக்குள் சென்ற துரியோதனன் தரை என்று நினைத்து நீருக்குள் விழுந்தான். நீர் என்று நினைத்து ஆடையை உயர்த்தி பிடித்தான். அவனது தடுமாற்றம் அங்கிருந்தவர்களின் சிரிப்புக்கு ஆளானது. திரௌபதி சிரித்த அந்த ஒரு நொடி துரியோதனனின் மனதில் ஒரு தீயை மூட்டியது. குருடனின் மகனும் குருடனே என்று அவள் கூறியதாக கருதப்பட்ட அந்த ஏளனம் ஒரு மகா போருக்கான முழக்கமானது. அவமானத்தால் கூனி குறுகிய துரியோதனன் பாண்டவர்களை அடியோடு அழிக்கச் சபதம் ஏற்றான். அவன் ஹஸ்தினாபுரம் திரும்பியபோது ஒரு மனிதனாக இல்லை, ஒரு எரிமலையாக திரும்பினான். சகுனிக்கு இது ஒரு நல்வாய்ப்பு. துரியோதனனின் ஆத்திரத்தை ஆயுதமாக பயன்படுத்தி பாண்டவர்களை வீழ்த்த அவர் ஒரு சூழ்ச்சியை திட்டமிட்டார். அதுதான் அந்த புகழ்பெற்ற சூதாட்டம். ஜிவாளால் வெல்ல முடியாததை சூதால் வெல்வோம்ன என்றார் சகுனி. தர்மத்தின் காவலனான தருமரை தர்மத்தின் பெயராலேயே வீழ்த்த அவர்கள் ஒரு வலையை விரித்தனர். பெரியவர்களுக்கு அபாயம் புரிந்தது. ஆனால் அவர்களால் எதையும் தடுக்க முடியவில்லை. விதியின் சக்கரம் இப்போது மிக வேகமாகச் சுழலத் தொடங்கியது. ஹஸ்தினாபுரம் ஒரு இருண்ட காலத்திற்குள் நுழைந்தது. இந்தியா. அடுத்த அத்தியாயத்தில் அந்த மரணச் சூதாட்டம். தர்மம் சூதாடிய அந்த நாள். பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்தார்களா? திரௌபதியின் மானம் காக்கப்பட்டதா? காண்போம். மகாபாரதத்தின் மர்மங்களும் திருப்பங்களும் உச்சக்கட்டத்தை எட்டப் போகின்றன. தர்மத்தின் போரில் எங்களோடு இணைந்திருங்கள். இது 30 அத்தியாயங்களில் ஒரு மாபெரும் பயணம். இந்தியா. நன்றி, வணக்கம். உங்கள் உண்மை AI மகாபாரதம் தொடரும். வரும் நாட்களில் அடுத்தடுத்த அத்தியாயங்களை காண்போம். இணைந்திருங்கள். தர்மம் வெல்லும்.